Welcome to great students. இப்போ நம்ம தியரி டிஸ்கஸ் பண்ணலாம். ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன அப்படிங்க தியரிட்டிக்கலா டிஸ்கஸ் பண்ணலாம். நேரத்தை பண்ணிட்டு தான் இருக்கும் பாலினாமியல் நிறைய. ஸோ இப்போ தான் போன எக்ஸசைஸ்லேயே நிறைய ஃபார்முலாவை ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம். என்னது எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி பை ஒரு பாலினாமியல்னா இன்னொரு பாலினாமியல். அப்போ நியூமரேட்டரில் டேர்ம்ஸ் இருந்து டினாமினேட்டரில் டேர்ம்ஸ் இருந்தது. நம்ம ஏற்கனவே பாலினாமியலில் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதை அதில் வரக்கூடிய ஒரு சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் நோட் பண்ணுறதுக்காக அதை தனியாக ஸ்பெஷலிஸ்டாக படிக்க போகிறோம். பாருங்கள். An expression is called a rational expression if it can be written in the form p of x by q of x. Numerator ஒரு polynomial where p of x and q of x are polynomial சொல்றாங்க. Numerator ஒரு polynomial, denominator ஒரு polynomial இருக்கும். அப்படி இருந்தா அது பேர் rational expression. அதே இன்னொரு பாயிண்ட் என்ன, q of x 0 ஆகக்கூடாது. எதா இருந்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலினாமியல் தான் இல்லை, இப்போ 7/0 வந்துட்டுனா உடனே நம்ம என்ன செய்வோம், நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம், இப்போ 4/2 அப்படின்னா என்ன சொல்றோம், 4 நோட் புக் இருக்கு, 2 பேருக்கு கொடுக்கணும், என்ன பண்ணுவோம் 4/2 2. அப்ப என்ன அர்த்தம், ஒவ்வொருத்தருக்கு 2 நோட் கொடுத்தா 2 4 சரியா போச்சுன்னு சொல்லுவோம். சரியா, 4 நோட் புக் இருக்கு, 2 பேர் இருக்காங்க, பிரிச்சு கொடுத்தோம், ஆளுக்கு 2. இதே 7/0னா என்ன சொல்றது, 7 நோட் புக் இருக்கு, 0% கொடுக்கணும், எங்க இருக்காரு 0%, யாரு பார்த்தது. ஸோ நம்ம மென்டலி நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. 0னா எவ்வளோ நமக்கு தெரியாது, பட் 0 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 0 குவான்டிஃபை பண்ண ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பட் அதே 0வை நம்ம மென்டலாக விஷுவலைஸ் பண்ணி என்னன்னு நம்ம ஆன்சர் கொடுக்க முடியுமா, முடியாது. 0னா எவ்வளோனே நமக்கு தெரியாது, நத்திங்னா எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதனால நம்பர் பை 0 வந்துருச்சுனாலே அது நாட் டிஃபைன். ஓகேவா, அப்போ அந்த மாதிரி நாட் டிஃபைன் வந்துடக்கூடாதுக்காக இந்த டினாமினேட்ல எந்த மேத்தமெட்டிக்ஸ்ல எங்கேயுமே டினாமினேட் வேல்யூ 0 ஆச்சுன்னா நாட் டிஃபைன் தான், நம்பர் பை 0 ஃபார்மேட் ஆகிடும். ஓகேவா, அதனால q of x not equal to 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எந்த ஒரு பாலினாமியலுக்கும் டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாதுன்னா, அப்போ இது 2 கான்செப்ட் தான் இந்த எக்ஸ்பிரஷன், இந்த ஈக்குவேஷன், இந்த சாப்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸசைஸ்ல என்ன, ஃபர்ஸ்ட் வந்து p of x by q of x ஃபார்ம்ல இருக்கும், அதை சிம்பிளை பண்ண முடியுமா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது, அதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ போடுவோம். எந்தெந்த வேல்யூக்கெல்லாம் டினாமினேட்டர் 0 ஆகுது அதெல்லாம் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க ரேஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு 9/x, எக்ஸுங்கிற பாலினாமியல், நியூமரேட் 9ங்கிற பாலினாமியல். ஆமா, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 9x⁴ வேணா எழுதிக்கலாம் பை x⁴1. சரியா, பாலினாமியல்னா என்ன, டிகிரி என்னவா இருக்கணும், நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் தான், ஃப்ராக்ஷன் கூட வரக்கூடாது, இந்த பவர்ல நெகட்டிவ் வரக்கூடாது. சரியா, ஸோ இது என்ன, 0 கண்டிப்பாக அக்செப்டட் தான், நான் நெகட்டிவ் இன்டீஜர் தான், அதனால இதுவும் பாலினாமியல் தான். இங்கே இது பவர் 1 y⁴1 y²y, இதுவும் நியூமரேட்டரும் பாலினாமியல், டினாமினேட்டரும் பாலினாமியல். இங்கே என்ன z³ இது 5z⁴0 வேணா நினைக்கலாம், இன்டீஜர்ஸ் தான். இங்கேயும் நான் நெகட்டிவ் இன்டீஜர் தான், z⁴, இதுவும் பாலினாமியல், இதுவும் பாலினாமியல். சரியா, இப்போ பாலினாமியலா இருக்குன்னு நமக்கு செக் பண்ண தெரியணும். p of x னா பாலினாமியல் அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்தணும். எப்படி, அதோட டிகிரி என்னவா இருக்கும், நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், 0 1 2 3 4 இப்படி தான் போடணும். சரியா, அதே -1 -2 -3 வரக்கூடாது. அதே நேரத்தில் இன்டீஜர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணேன், x⁴ வரக்கூடாது, வந்து அது பாலினாமியல்ல வராது. சரியா, அது ஒரு எக்ஸ்பிரஷன், வேரியபிள் உள்ள ஒரு எக்ஸ்பிரஷன் தான் சொல்லுவோம். x⁴2னா பாலினாமியல், x⁴ பாலினாமியல் கிடையாது. அதான் வந்து பேசிக்காக அல்ஜிப்ரா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதான் நம்ம அடுத்து என்ன பண்றோம், ரேஷனல் எக்ஸ்பிரஷன் என்ன சொல்றோம், நியூமரேட்டர்ல ஒரு பாலினாமியல் இருக்கணும், டினாமினேட்டர்ல ஒரு பாலினாமியல் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். சரியா, ரைட். அப்போ டினாமினேட்டர்ல z⁴ வந்தா என்ன அர்த்தம், அது பாலினாமியலே இல்லை, அப்புறம் எப்படி அது ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ஆகும், அது நம்ம உஷாரா பார்த்துக்கணும். ரைட்டா, சரி. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ சப்போஸ் z⁴ 5/2 + 3/z + 3 வந்தா இது பாலினாமியல் கிடையாது. என்ன காரணம், இது p of x பாலினாமியல் இல்லை, இது ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ஒத்துக்க மாட்டோம். என்ன காரணம், p of x பாலினாமியல் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் a ரேஷனல் எக்ஸ்பிரஷன். சப்போஸ் இப்படி வந்தாலும் z + 5/z⁴ 0.2 + 3, இதுவும் என்னது ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கிடையாது. என்ன காரணம், இது பாலினாமியல் கிடையாது. என்னது, z⁴1/5 தான் z⁴ 0.2. சரிதானே, அப்ப அதுவும் என்னது பாலினாமியல் இல்லைன்னா அப்ப இது ஃபுல்லாவே ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கிடையாது. சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ இந்த ரெண்டுமே ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கிடையாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ கண்டிப்பா என்ன ஆயிடுது, திஸ் இஸ் நியூ, ஏதாவது ஒன்றும் பாலினாமியல் இல்லைன்னா p of x q of x ரெண்டுமே பாலினாமியல் இல்லைன்னா ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இல்லை. சரியா, நான் ரொம்ப முக்கியம், கான்செப்ட் தெளிவாக படிக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ரைட், ஸோ இதை முடிச்சாச்சு, நம்ம அடுத்து போகலாம். இது என்ன பண்ணலாம், ஒரு பாலினாமியலை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும், சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு எப்பவுமே ப்ரெசென்ட் பண்ண முடியும். பொதுவாக ஒரு ஃப்ராக்ஷனலே சிம்பிளஸ்ட் ஃபார்மை ப்ரெசென்ட் பண்ணுவோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு 14/2,
14/2 னா இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன 7/1 ன்னு சொல்லலாம். இது ஃபிராக்ஷன் தான், இது ரேஷனல் ஃபார்ம் தான் சொல்லுவோம். இப்போ நியூமரேட்டர்ல p/q ன்னு சொல்லுவோம், p7 q1 சரியா. அதே இப்படி இருக்குன்னு வைங்க, எப்படி 70/1236 இருக்குன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியல, இதோட காமன் ஃபேக்டர் என்ன 2, 2 கேன்சல் பண்ணா 35 இது 18 அவ்வளவுதான், இதுக்கு மேல இல்ல, இது அப்படியே எழுதுறோம். என்ன காரணம், இது 5 × 7 இது 2 3 ஃபேக்டர்ஸ், அதனால காமன் ஃபேக்டர் இல்லைனால அதை அப்படியே எழுதிடுவோம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா என்ன, ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் இல்லாம போற வர இன்னும் டெக்னிக்கலா சொன்னானே, இந்த ரெண்டுக்கும் ஜிசிடி 1 வரும். கரெக்ட் தானே, காமன் ஃபேக்டர் என்ன 1, 1ஆல மட்டும் தான் 2 டிவைட் ஆகும். அதனால ஜிசிடி 1 ஆகிற வர சிம்பிளிஃபை பண்ணா அது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் சொல்லுவோம். அதே தான் இங்கே பாலினாமியலையும், இந்த ரெண்டு பாலினாமியலுக்கும் ஜிசிடி 1னா என்ன, அது வந்து 1ஆ இருக்கும்போது அது சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லுவோம். சரியா, அதான் அடுத்து சொல்லுவோம். Reduction of rational expression to its lowest form. A rational expression p of x and q of x said to be in its lowest form if GCD of p of x, q of x equal to 1. ரெண்டுக்கு GCD 1ஆ இருந்தா அது என்னது, அது lowest formல இருக்குன்னு அர்த்தம். So lowest formக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ஃபேக்டரைஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இங்கே அதே தான், நான் 35 × 2 ன்னு எழுதுறேன் சரியா. இதை 18 × 2 ன்னு எழுதி அதை கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி என்ன பண்ணும், ஃபேக்டரைஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. நியூமரேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணா அதே தான், டினாமினேட்டர் x² - 9 a² - b² இங்க 3² ஆகும். அப்போ x + 3 × x - 3 ஃபேக்டரைஸ் பண்றோமா. அடுத்து if there are common factors the numerator and denominator cancel them. So இந்த x - 3 கேன்சல் பண்ணுங்க. சரி, அடுத்து என்ன பண்ணும், the resulting expression will be the rational expression in lowest form. So இங்க 1 இருக்கும், 1 இங்க x + 3 இதான் lowest form. இப்போ excluded value என்ன, a value that makes a rational expression in its lowest form. Okay, ஒரு வேல்யூ வந்து எக்ஸ்பிரஷன் வந்து lowest form னா அது என்னது, undefined is called excluded value. சரி, lowest form என்ன பண்ணும், undefined denominator undefined ஆக போச்சுன்னா அது excluded value ன்னு சொல்லுவோம். சரி இருக்கட்டும், முதல்ல இதை முடிச்சுக்கலாம். இதுல என்ன இருக்கு, ஸ்டெப்ஸ் டு ரெடியூஸ் லோவஸ்ட் ஃபார்ம் நம்ம பார்த்தாச்சு. 3 ஸ்டெப். ஒன்று என்ன, ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணும், ரெண்டாவது என்ன சொன்னோம், காமன் ஃபேக்டர் தான் கேன்சல் பண்ணும், மூணாவது ரிசல்ட்டிங் எக்ஸ்பிரஷன் எழுதுனா என்னது, அது வந்து என்னது, அதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். சரி, இந்த பாயிண்ட் தான் நோட் பண்றேக்கா, இதை ரீட் பண்ணேன். இந்த பாயிண்ட் தான் நான் எதிர்பார்த்தேன். சரியா, அப்ப லோவஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது என்ன இருக்கும், இந்த ரெண்டோட p of x g x இந்த லோவஸ்ட் ஃபார்ம்ல இருக்கா, இதுக்கு GCD என்ன வரப்போகுது, இது 1 ஃபேக்டர் 1 தான் இல்லையா. இதோட GCD என்ன, இதோட ஃபேக்டர் ஃபார்ம் 1. இதை வேணா இப்படி எழுதிக்கலாம். நம்ம எப்படி எழுதலாம், அதாவது 1 வந்து 1 தான் இருக்கு, 1 நமக்கு GCD நியூமரேட்டர் டினாமினேட்டர் p of x q of x தனியா வச்சோம்னு வைங்க. இது p of x and p of x and q of x ல லீஸ்ட் பவர் எடுப்போம், காமன் ஃபேக்டரோட லீஸ்ட் பவர் எடுப்போம். கரெக்டா, இல்லை லீஸ்ட் பவர் இஸ் GCDன்னு சொல்லுவோம். இங்க என்ன 1 பவர் 1 கீழே 1 பவர் 1 0 இருக்குன்னு வச்சுக்கலாம். லீஸ்ட் பவர் 1 பவர் 0 இன்ட்டு இங்க x + 3 என்ன இருக்கு, ஹோல் பவர் 0 இருக்குன்னு நினைக்கலாம். இங்க x + 3 ஹோல் பவர் 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப இங்க என்ன வரும், x + 3 ஹோல் பவர் 0. சரியா, இப்போ 1 × 1 என்ன, 1 தான் இதோட GCD. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு. அப்ப எந்த ஒரு இதுக்கும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது அதுக்கு நியூமரேட்டர் தனியா ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு டினாமினேட்டர் தனியா ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு ரெண்டுக்கும் நீங்க ஜிசிடி கண்டுபிடிச்சீங்கன்னா லீஸ்ட் பவர் எடுத்து எழுதுனீங்கன்னா ஆன்சர் வந்து 1 தான் வரும். ரைட்டா, ரைட். சரி, இப்போ அடுத்து நம்ம அப்ப இது முடிச்சாச்சு. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் சிம்பிளை பண்ணுவோம். இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருக்கான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், ரெண்டுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கணும். அதான் போன எக்ஸசைஸ்ல ஜிசிடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அடுத்து இங்க வந்துருவோம். சரியா, ஜிசிடி 1ன்னு வந்தா நம்ம ஆன்சர் கரெக்ட், சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ரைட்டா, கிராஸ் செக் பண்றதுக்கு அதான் மெத்தட். அடுத்து நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூ பண்ணுவோம். எக்ஸ்க்ளூடட் வேல்யூங்கிறது ஏற்கனவே இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், ஆரம்பத்திலே சொன்னேன். எக்ஸ்க்ளூடட்னா இப்போ p/x ஃபார்ம்ல இது டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அது நாட் டிஃபைன்ட் ஆயிடும். அப்ப எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா என்ன, இது எப்ப நாட் டிஃபைன்ட் ஆகுதோ, இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் எப்ப நாட் டிஃபைன்ட் ஆகுதோ அந்த வேல்யூஸ் எந்த வேல்யூஸ்க்குலாம் நாட் டிஃபைன்ட் ஆகுதோ அந்த வேல்யூஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. சரியா, இங்க பாருங்க, a value that makes a rational expression சரி in its lowest formல இருக்கும்போது undefined, அது not defined அல்ல undefined மாத்துதோ அதான் excluded value. இப்போ நம்ம 1/x + 3 இருக்குல்லையா, அதே எடுத்துக்கோமே. 1/x + 3 வந்து நம்ம என்ன சொல்றோம், டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா undefined ஆயிடும்னு சொல்றோம்.
அப்போ டினாமினேட்டர் 0 ஆகுதுன்னா நான் என்ன பண்ணுவேன் 0 க்கு ஈக்குவேட் பண்ணி பார்ப்பேன் அது எப்போ 0 ஆகுது x plus 3 equal to 0 னா x equal to minus 3 அப்போ என்ன அர்த்தம் x equal to minus 3 ஆ இருக்கும்போது 0 ஆகும் வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க minus 3 x குள்ள போட்டா minus 3 plus 3 0 ஆயிடுமா number by 0 not defined undefined அப்போ excluded value நம்ம எப்பவுமே சைடுல எழுதுவோம் இவெல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம் கண்டிப்பா இனிமேல் உங்களுக்கு புரியும் இப்போ x equal to minus இந்த இடத்துல சைடுல என்ன போடுவாங்க x போட்டு not equal to minus 3 நீங்க எழுதுவாங்க என்ன காரணம் இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு பொறுத்தமட்டில் நீங்க -3 சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது பண்ணா என்ன ஆயிடும் அது அன்டிஃபைன்ட் ஆயிடும் அப்படின்னு சைடுல பிரசன்ட் பண்ணுவாங்க சரியா எந்த எக்ஸ்பிரஷன் இருந்தாலும் அது சைடுல எப்பவுமே பிரசன்ட் பண்றது ஸ்டாண்டர்ட் ரைட்டா கன்வென்ஷன் அடுத்த எக்ஸ்பிரஷன் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்போ 0 ஆகும் பாருங்க டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது அப்போ என்ன அர்த்தம் this the product should not be equal to 0 இல்லையா அப்போ நான் என்ன பண்ணுவேன் ரெண்டையும் 0 க்கு ஈக்குவேட் பண்ணி எப்போ 0 ஆகுதுன்னு நான் ட்ரை பண்ணுவேன் சரியா செக் பண்ணுவேன் இப்போ ரெண்டு 0 ஆகணும்னா இப்போ ப்ராடக்ட் 0 ஆனா என்ன இருக்கலாம் இது மட்டும் 0 ஆகலாம் இல்ல இது மட்டும் 0 ஆகலாம் இல்ல ரெண்டுமே 0 ஆகலாம் மூணு கேஸ் இருக்கு சரியா ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் 0 ஆக போறேன் x + 3 = 0 னா x = -3 ல தான் 0 ஆகும் அதே மாதிரி x - 2 0 க்கு பண்ணா x = 2 ல தான் 0 ஆகும் அப்ப என்ன அர்த்தம் இது தனித்தனியா 0 ஆகுது எப்போ -3, 2 ல ரெண்டுமே 0 ஆகுதுன்னா இந்த ரெண்டு வேல்யூ போட்டா 0 ஆயிடும் ரெண்டுமே 0 ஆயிடும் அப்போ இது -3 ஆவும் இருக்க கூடாது 2 ஆவும் இருக்க கூடாது சைடுல போடுவோம் போடுங்க இங்க -3 போட்டா 0 ஆயிடுமா 0 and anything 0 இதுல 2 போடுங்க 2 - 2 0 0 and anything 0 இப்போ ரெண்டுமே 0 * 0 0 தான் 0 * 0 0 தானே அப்போ டினாமினேட்டர் 0 ஆச்சுனா அன்டிஃபைன்ட் அப்போ இந்த ரெண்டு வேல்யூக்குமே என்ன அர்த்தம் இது அன்டிஃபைன்ட் ஆயிடும் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க 5x³ / x² + 1 இப்போ இது 0 ஆகுமா அப்படி செக் பண்ணா டினாமினேட்டர் 0 ஆகுமான்னு செக் பண்ணி பாருங்க x² + 1 எப்போ 0 ஆகுதுன்னு பாருங்க இப்போ x² = -1 ன்னு வரும் இது எப்போது நடக்குமா நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரை வந்ததுல இது நடக்காது இன்னும் ஹையர் ஸ்டடியில் நம்ம இதை படிப்போம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏன் நடக்காதுன்னு சொல்லி நோட் பண்ணுங்க x² = -1 வருது பாருங்க எப்போ ஸ்கொயர் வேல்யூ நெகட்டிவ் வருமா நமக்கு நீங்க -5 ஸ்கொயர் பண்ணாலும் +25 தான் போடுவீங்க +5 ஸ்கொயர் பண்ணாலும் +25 தான் போடுவீங்க அப்போ எந்த ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் ஆன்சர் பாசிட்டிவ்ல தான் நெகட்டிவ்ல வரவே வராது அப்போ இது வந்து எப்பவுமே 0 ஆக போறதே இல்லை டினாமினேட்டர் வேல்யூ இதோட மீனிங் தான் x² cannot be negative இது கான்ட்ராடிக்ஷன் போது இது 0 ஆகுதுன்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிளா நம்ம காமன் சென்ஸ் வச்சு கூட சொல்லலாம் என்ன அர்த்தம் இது not equal to 0 தான் எப்பவுமே என்ன காரணம் இங்க பாருங்க இது என்ன வேல்யூ கூட பாசிட்டிவ் அதுல போகுது பாசிட்டிவ் வேல்யூவோட ஒரு 1 ஆட் பண்ணா எப்பவுமே அது பாசிட்டிவ் தானே நெகட்டிவ் ஆக போறதே இல்ல நெகட்டிவ் ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை 0 ஆக போறதே இல்லை சரியா அப்ப இது 0 ஆகனா என்ன நடக்கணும் இந்த வேல்யூ -1 ஆனா மட்டும் தான் -1 + 1 0 ஆகும் எப்ப ஸ்கொயர் எப்போ நெகட்டிவ் ஆக போறது இல்லை அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம் this is not equal to 0 அப்ப என்ன அர்த்தம் இது எப்பவுமே 0 ஆகாதுனா இதுக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு ஒன்னு இல்லவே இல்லை அப்ப என்ன அர்த்தம் நீங்க என்ன வேல்யூனாலும் x போடலாம் இந்த எக்ஸ்பிரஷன் எப்பவுமே அன்டிஃபைன்ட் ஆகாதுன்னு அர்த்தம் இது இந்த பாயிண்ட்ல அது அன்டிஃபைன்ட் ஆகும்னு நோட் பண்றோம் சரி இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே இந்த கான்செப்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் இதை மட்டும் வச்சு சம் பண்ண போறோம் சரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சீங்க அப்பதான் எக்ஸாம் ஓரியன்டட் லைவ் கிளாஸ் பண்ணுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Thank you for watching the video